சிந்தை உள்ளவன் பாக்கியவான். இந்த வேதத்துல அநேக பாக்கியவான்கள், இந்த காரியத்தை செஞ்சா பாக்கியவான் பாக்கியவான் என்று அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல இந்த சங்கீதத்துல பாருங்க, சிறுமைப்பட்டவன் மேல சிந்தை வைத்திருந்தா அவங்க யாரா? பாக்கியவான். பாக்கியவான் அப்படின்னா யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அப்படிதானே? ஓகே, சிறுமைப்பட்டவன் அப்படின்னா யாரை சொல்லுவோம்? சிறுமைப்பட்டிருக்கிறவர்கள், ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், இல்லை வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க, சில நெருக்கத்தில் இருக்கிறவங்க, அவங்களெல்லாம் நாம் யாருன்னு சொல்லுவோம்? சிறுமைப்பட்டவர்கள். அவர்கள் மேலே நம்ம சிந்தை உள்ளவர்களாக இருக்கணுமா? அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் என்ன செய்யணும்? உதவி செய்யணும். ஒருத்தருக்கு ஒரு கப் தண்ணி கொடுத்தா கூட அதோடைய பலனை ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். அப்போது நம்மை சுற்றி இருக்கிறவங்க யாராவது இந்த மாதிரி சிறுமைப்படுகிறவர்கள், யாருக்காவது உதவி தேவைப்படுகிறது போல் இருந்தால் நம்ம நிச்சயமாக அவர்களுக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அப்படி உதவி செய்கிறவர்களாக இருந்தோம்னா கர்த்தர் நமக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதத்தை தருகிறார் என்கிறதை அவர் சொல்லியிருக்கிறார். 2ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். பாருங்க, சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்களுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம்னா, தீங்கு நாளில் கர்த்தர் என்ன செய்வாராம்? அவர்களை விடுவிப்பார். தீங்கு நாட்கள் வரும்போது விடுவிப்பார். 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவனை ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? பாதுகாப்பாராம். அடுத்தது, பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். இந்த பூமியில தேவன் ஆசீர்வாதமாய் வைப்பார். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார். 3வது வசனம், படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். ஒருவேளை அப்படி நமக்கு ஒருவேளை வியாதி வந்துட்டாலும், படுக்கையில் ஆயிட்டாலும் கர்த்தர் என்ன செய்வாராம்? தாங்குவாராம். ஏன்? சிறுமைப்பட்டவர்கள் மேல நாம சிந்தை வைத்ததுனால, நாம உதவி செய்ததுனால கர்த்தர் நம்முடைய வியாதி நேரத்தில் என்ன செய்வாராம்? தாங்குவாராம். அடுத்தது, கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். பாருங்க, தாவீது கேட்கிறார், கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும். யாராவது இப்படி கேட்டிருக்கீங்களா? ஆத்துமாவை குணமாக்கும்னு. நம்முடைய சரீரத்தில் ஒரு வியாதி வந்துருச்சுன்னா வியாதியை குணமாக்கும் கேட்போம்ல. சரீரத்தில் ஏன் வியாதி வருது? சரியான நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா வியாதி வரும். நமக்கு தேவையான சத்துக்கள் நம்ம உடம்புல இல்லைன்னா, ஏதாவது ஒன்று அதிகமாக இருந்தாலும் வியாதி வரும், குறைவாக இருந்தாலும் வியாதி வரும், அப்படி தானே? அதே போல் ஆத்துமாவுக்கு சில பலவீனங்கள் வருகிறது. எதில்? அன்பில் ஒருவேளை குறைவுபட்டுட்டோன்னா ஆத்துமா என்ன பண்ணுகிறது? பலவீனப்படுகிறது. சமாதான கேடு வருது, சந்தோஷத்தில் குறைவு வருது, பொறுமை இல்லாமல் பெருமையுடையவர்களாக இப்படியெல்லாம் இருந்தோம் அப்படின்னா நம்முடைய ஆத்துமா எப்படிப்பட்டதாக இருக்கும்? பலவீனம் உள்ளதாக இருக்கும். பாவம் செய்கிற போது நம்முடைய ஆத்துமா என்ன செய்கிறது? பலவீனப்படுகிறது. ஆனால் நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதான ஒரு காரியம் இருக்குது. அது என்னது? எது நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது? அவருடைய வார்த்தை. அதனால் இந்த வசனத்தை நீங்கள் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் வாசிங்க. அதை படி கை கொள்ளும் போது நம்முடைய ஆத்துமாவை தேவன் என்ன செய்கிறார்? பலப்படுத்துகிறார், குணமாக்குகிறார். 5ஆம் வசனம், அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். 6, ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். பாருங்க, வியாதியாக இருக்கும்போது என்ன செய்கிறாங்களாம்? வந்து பார்க்குறாங்க. வந்து பார்க்கும்போது பரிதாபமாக பேசுகிற மாதிரி என்ன பண்ணுவாங்களாம்? பேசுவாங்க. ஆனால் தன்னுடைய இருதயத்தில் எதை சேகரித்து கொள்வார்களாம்? அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு வெளியில் போய் என்ன பண்ணுவாங்களாம்? தூற்றுவாங்களாம். நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமா? இல்லை. எப்பொழுதும் நற்செய்தியை பரப்புகிறவர்களாக தான் நாம் இருக்கணும். ஒருத்தரை பற்றியும் நாம் என்ன செய்யக்கூடாது? தூற்றிக்கொண்டு திரியக்கூடாது. சரி, 7ஆம் வசனம், என் பகைஞர் எல்லாரும் என்மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீராவியாதி அவனை பிடித்து கொண்டது. படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். பாருங்க, என்னெல்லாம் சொல்றாங்களா? தீராத வியாதி அவனை
பிடித்து கொண்டது, அவன் படுக்கையில் ஆயிட்டான், இனி எழுந்திருக்கவே மாட்டான் அப்படின்னு எல்லாம் சொன்னாலும் 10வது வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிக்கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். பாருங்க, அவர் ஆண்டவரிடத்துல இரக்கத்தை கேட்கிறார். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிக்கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். ஆண்டவர் எழுந்திருக்க பண்ணுவாரா? நிச்சயமா எழுந்திருக்க பண்ணுவார். ஏன்னா 4ஆம் வசனத்தில் அவர் கேட்கிறார், கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னை தாழ்த்துகிறதுனால நிச்சயமாய் அவனை ஆண்டவர் என்ன செய்வார்? எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் ஆண்டவர் குணமாக்கி விடுதலையாக்குவார். அதான் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம எந்த சூழ்நிலையில விழுந்திருந்தாலும், எந்த நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்துகிற போது நிச்சயமாய் அந்த விழுந்த இடத்திலிருந்து ஆண்டவர் தூக்கி நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். 11ஆம் வசனம், என் சத்ரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். 12-13. நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். அவருக்குள்ளே நாம் நிலைத்திருக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒரே ஒரு வசனம், யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இன்னொரு முறை வாசிக்கலாமா? நீங்கள் என்னிலும், எல்லாரும் கவனிக்கிறீங்களா? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நான் கேட்குறதெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம். யாருக்குமே நடக்கலையோ? ஓகே, பாருங்க, நீங்கள் என்னிலும், அவருடைய வார்த்தைகள் என்னிலும் நிலைத்திருந்த, நடக்கலைன்னா கூட இந்த வசனத்தின்படி நாம் நடந்தோன்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்டுக்கொள்கிறதெல்லாம் நிச்சயமாய் நடக்கும். பாருங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இந்த வேத வசனத்தை ஒரு நாளும் வாசிக்காமல் இருக்காதீங்க, ஒவ்வொரு நாளும் வாசிங்க. அதன்படி நாம் நடக்கின்ற போது நிச்சயமாய் அவருக்கு நாம் கீழ்ப்படுகிற போது நாம் சொல்லுகிற வார்த்தைகளையும் அவர் கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் எங்கு நாம் விழுந்திருந்தாலும் எல்லாவற்றினின்றும் நம்மை தூக்கி நிறுத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவரை நாம் விசுவாசிப்போம். கர்த்தரின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவநாம மகிமைக்காக சாட்சி கொடுக்கிறவர்கள் சாட்சி கொடுக்கலாம்.